நான் பத்மா டப்பா புள்ளியும் கூட எல்லாம் படம் பாக்குறியாம? நான் யார் கூட படம் பார்த்தா உனக்குண்ணா? எங்க கூடயும் படம் பாக்குறது பெரிய பெரிய படம் எல்லாம் காட்டுறான். ஜேம்ஸ் பாண்டு படம். ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு உலகம் முழுக்க பேசப்பட்டிருக்க ஒரு விஷயம் என்னன்னா அதுதான் வார். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்துட்டு இருக்குது, பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தான் நடந்துட்டு இருக்குது, ரஷ்யாவுக்கு யுக்ரைனுக்கு நடந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈரான் இஸ்ரேல் மட்டும் தடுக்கிறது இல்லை, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யூஎஸ் பேசஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் இன்னைக்கு உலகம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயங்களா போயிட்டு இருக்கு கைஸ். ஒன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி இது ஒரு பக்கம் வாரா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எங்க தலைவன் தான் கைஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டா போயிட்டு இருக்குதுன்னா எங்க தலைவன் மட்டும்தான் கைஸ். அவரு வேற யாரும் இல்ல, கிம் ஜாங் உன்னு. ஸோ சும்மா இல்லாம இவனுங்க வேற ட்ரோல் மேல ட்ரோல் போட்டு வெறுப்பேத்திட்டு இருக்கானுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தலைவனுக்கு தெரிஞ்சா உண்மையில வாருக்கு வந்துடுவான் போல. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் போயிட்டு இருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் கைஸ். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இன்னைக்கு ஃபுல் ஃபன்னா இருக்க போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோ நம்ம சேனல்ல இது வரைக்கும் நம்ம போட்டதில்லை. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ஸோ ட்ரோலிங்கை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோல ஏதாச்சும் தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க மக்களே. சத்தியமா சொல்றேன், கிம் ஜாங் ஒன்னு வேற லெவலு கைஸ். எங்க தலைவன் பாக்குறதுக்கு பொறி உண்ட மாதிரி இருப்பாரு. கண்ணுங்கெல்லாம் சின்ன சின்னதா போட்டுக்கிட்டு ஏதோ காமெடி பீஸ் மாதிரி நின்றுட்டு இருப்பாரு. ஆக்சுவலா தலைவன் இறங்குனான்னா காலி. ஒரே ஒரு பாம் தான். இந்த மாதிரி இஸ்ரேல் அட்டாக் பண்ற மாதிரி சில்லாட்ட மிசைல் எல்லாம் போட மாட்டாரு. ஒரே ஒரு நியூக்ளியர் பாம் தான். தலைவன் போட்டான்னா அவனுக்கு காலி தான். இஸ்ரேல் இல்ல யூஎஸ்ஏவே காலி தான். ஸோ அதனாலதான் தலைவன் கிட்ட யாருமே ரொம்ப வச்சுக்க மாட்டாங்க. இந்த வீடியோல அது உங்களுக்கே பார்த்தா தெரியும் எப்படியெல்லாம் போயிட்டு இருக்குன்னு. ஸோ நம்மளோட சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜியோ பாலிடிக்ஸ் பற்றி நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம், வாரை பற்றி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன்னா நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். நம்மளோட ஜர்னியில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ. பார்த்தா எனக்கே செம்ம ஃபன்னாக இருக்கு. ஸோ நீங்களும் ஒரு வாட்டி பாருங்க அது என்ன இருக்கு அப்படின்னு. நான் பத்மா டப்பா புள்ளியும் கூட எல்லாம் படம் பாக்குறியாம? நான் யார் கூட படம் பார்த்தா உனக்குண்ணா? எங்க கூடயும் படம் பாக்குறது பெரிய பெரிய படம் எல்லாம் காட்டுறான். ஜேம்ஸ் பாண்டு படம். ஐயோ மக்களே, இது ஆக்சுவலா வட சென்னை கிடையாது காய்ஸ். இது வந்து வட கொரியா. என்ன பத்மா, நம்ம பசங்க கூட எல்லாம் படம் பாக்குறியாமே, நம்ம கூட படம் பாக்குறதானே. ஜேம்ஸ் பாண்டு படம் எல்லாம் காமிக்கிற இந்த வேற லெவலு காய்ஸ். இவனுங்கெல்லாம் எங்கிருந்தா வரீங்க நீங்க எல்லாம்? எப்படா யோசிக்கிறீங்க இந்த மாதிரி எடிட்டிங் எல்லாம்? செம்மையா இருக்கு காய்ஸ். சத்தியமா சொல்றேன், வேற லெவல் எடிட். இதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது வேற கரெக்டா இருக்கு பாருங்க காய்ஸ். ஒரு பக்கம் ட்ரம்ப் போயிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் நெத்தன்யாஹூ போயிட்டு இருக்கான். ஒரே ஃபன்னா இருக்கு. பின்னாடி பாத்தீங்கன்னா நம்ம தலைவன் கிம் ஜாங் உன்னு நின்னுகிட்டு இருக்கு, கலாய்ச்சி தள்ளிட்டு இருக்காங்க காய்ஸ். இதை மட்டும் உண்மையா இருந்திருந்தா வேற லெவலா இருந்திருக்கும். ஆக்சுவலா எனக்கு ஏதோ ஒரு மூவில இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது காய்ச்சி. இப்பெல்லாம் இந்த வேர்ல்டு ஆக்சுவலா என்னடா இது, ஏதோ ஸ்கிரிப்ட் பேஸ்டு ரன்னிங் மாதிரியே இருக்கு. ஒரு பக்கம் வாரு, சே வேற லெவலா போயிட்டு இருக்கு காய்ச்சி. ஆக்சுவலா நான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. சரி, அடுத்த மீமை பார்க்கலாம் காய்ஸ். நோ முத்துனா, வெளியூர்காரங்களை ஊரை கொடுக்குறதுக்கு நாங்கள் என்ன ஊக்கையா? ஒரு 3 சீட்டு வேலைலாம் என்னாண்டு வச்சுக்காத. வளர்த்து விட்டவன் கூட பார்க்க மாட்டேன். நான் இவனுங்க மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு உனக்கு நல்லா தெரியும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாவது மீம் வந்து இதுவும் வட சென்னையிலேருந்து தான். பட் இது வந்து ஈரான் இஸ்ரேல் வாருக்கு முன்னாடி வந்த மீம். இது நான் முன்னாடியே பார்த்தேன், பட் இந்த லிஸ்ட்லையும் ஆட் பண்ணியிருக்கேன் கைஸ். இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தலைவன் சொன்ன டைலாக் பார்த்தீங்களா, நோ முத்தண்ணா இவனை மாதிரி பேப்பர் ரவுடி நான் இல்லைன்னு. அதே மாதிரி தான் கைஸ். எங்கள் தலைவன் பேப்பர் ரவுடி எல்லாம் கிடையாது, ஒரிஜினல் ரவுடி. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெனல்ஸ்க்கு வந்து எங்கள் அண்ணனை எதிர்த்து பேசுறீங்களா அப்படின்னு சொல்லியிருப்பான். பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர், ஸோ முன்னாள் தலைவர் அயத்துல்லா அலி கமினாயி, அவர் இறந்தது பின்னதுக்கு அப்புறம் ஸோ இந்த மாதிரி மீம் போடலாமா இல்லையான்னு எனக்கு தெரியல. பட் பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ரைட் விங் லெஃப்ட் விங் அப்படின்னு எதுவுமே கிடையாது கைஸ். ஸோ பாலிடிக்ஸில் இது இருக்குது. பட் நம்ம பார்க்க வேண்டிய ஜஸ்ட் குட் பேடு. ஸோ யார் யார் எந்த பக்கம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதுதான் நம்மளுக்கு முக்கியம். இதுக்கேற்ற மாதிரியே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நார்த் கொரியாவும் நம்ம ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் போஸ்ட்டும் போட்டிருக்காங்க. ஸோ ஈரான் எங்ககிட்ட இருந்து ஏதாச்சும் உதவி தேவைன்னா நாங்கள் உங்களுக்கு அந்த உதவியை பண்ணுறோம்ப்பா, பெருசாக ஒன்றும் இல்லை, ஒரே ஒரு பாம் தான், அது மொத்த கதையை முடிச்சு விட்ரும் அப்படின்னு சொன்ன மாதிரி நிறைய போஸ்ட்டும் வந்துகிட்டு இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. பட் உண்மையாக இருந்துச்சுன்னா மட்டும் வேற லெவலாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒரு பக்கம் ரஷ்யா, இன்னொரு பக்கம் சைனா, அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம நார்த் கொரியா. ஸோ இவங்க 3 பேர் தான் ஈரானுக்கு நிற்கிறாங்க.
அவங்க 3 பேரும் பெரிய விஷயம் தான் உலகம் மொத்தத்தையும் தோற்கடிக்கிறதுக்கு. ஸோ ஈரான் ஒரு முக்கியமான, ஒரு பயங்கரமான, ஒரு நல்ல நாடுன்னு தான் சொல்லணும் கைஸ். யுஎஸ்ன்ற ஒரு கெட்ட நாடுன்னு சொல்ல மாட்டேன். பட் அது இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் கெட்டவங்க தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா? தாராளமா. இவனை தவிர யார் வேணாலும் வரலாம். இதுல பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இது ஏதோ ஒரு கபடி மேட்ச் மூவி காய்ஸ். எனக்கு இந்த மூவியோட பேர் ஞாபகம் வரல. ஸோ உங்களுக்கு ஞாபகம் வந்தா மூவி பேரை கீழே மென்ஷன் பண்ணுங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம சூரி வந்து பரோட்டா நிறைய சாப்பிடுவாரு. அங்க பாருங்க காய்ஸ், பந்தயத்துக்கு நாங்க தயாரா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ரம்ப் வந்து யார் வேணா வரலாம், ஆனா அவரு தவிர. அதேதான், அந்த பயம் தான்டா, அந்த பயம் தான்டா எங்களுக்கு தேவை முதல்ல தம்பி. அப்படிதான்டா இருக்கு, பயப்படணும்ல எங்க தலைவரை பார்த்தா. ஸோ அடுத்த மீமை பார்க்கலாம் கைஸ். வாடா போய் தம்பியை காப்பாத்தலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், காப்பாற்ற வேண்டியது தம்பியே இல்லடா அப்படின்னு. ஸோ ப்ரோக்கு டேஞ்சர் இல்ல, ப்ரோவால தான் டேஞ்சரு. ஸோ பார்த்து நடந்துக்குங்கடா மக்களே. அவன் மேல குண்டு கிண்ணு போட்டுறாதீங்க. அந்த பக்கம் புகை வந்தாலே போட்டு தள்ளிடுவான் நம்ம பையன். இங்க பாத்தீங்கன்னா ஸோ கைஸ், எனக்கு சத்தியமா சொல்றேன், இது பார்த்தா எனக்கே ஃபீல் ஆகுது கைஸ். தட் ஒன் கிட் ஹூ ஹேவ் ஆல் த டைஸ் பட் நோபடி வாண்ட்ஸ் டு பிளே வித் ஹிம். ஏன்டா என்கிட்ட எல்லா பொம்மையில நான் வச்சிருக்கேன், என்கிட்ட வந்து விளையாடுங்களேன்டா அப்படின்னு எங்க அண்ணா சொல்றாரு. பட் எந்த ஒரு கண்ட்ரியுமே வந்து விளையாட மாட்டேன்றாங்க. பார்க்கலாம், ஃபியூச்சர்ல எதனா விளையாடுறதுக்கு சான்ஸ் இருக்கும் போல. பட் பார்க்கலாம் கைஸ், நடந்தா நல்ல விஷயம்தான். ஸோ மொத்த பேரையும் ஒத்து மொத்தமா முடிச்சு விட்டுட்டு நம்ம ஆளு பீஸ்ஃபுல்லா இருப்பாரு. அப்பதான் என்ன காப்பியா நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே, அடிக்க பாக்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காய் பிடிக்கல துப்பி இருப்பேன், அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்னண்ணே இதை போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கேன், பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே அரியா பையன் தெரியாதனமா பண்ணிட்டான், இதுக்கெல்லாம் நான் போய் கோச்சு. என்னண்ணே சரி நான் தான் தள்ளி விட்டேன், அடி அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாம் போல தோணுதுல்ல. எதுக்கு போ உன்னை அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? அட 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 டேய், எங்கடா இருந்தீங்க இத்தனை நாளா? இந்த மாதிரி மீம்ஸ் எல்லாம் நம்ம கண்ணுக்கு எப்பயோ ஒரு வாட்டி தான், ரேர் தான் கைஸ் இதெல்லாம் பண்றது. ஸோ பாத்தீங்கன்னா நம்ம செந்தில் என்ன சொல்லிட்டு இருக்காரு, என்னென்ன காப்பி உங்க மேல துப்புறதுக்கு கோவமா, என்ன அடிக்கணும் போல தோணுமே அப்படின்னு. ஸோ என்னதான் அண்ணன் வெறுப்பேத்தினாலும் அமெரிக்கா வந்து போய் அடிக்க மாட்டாங்க. ஏன்னா பயம். அண்ணன் சும்மா இந்த சில்லாட்ட மீசிலாம் போட மாட்டாங்க. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரே ஒரு குண்டு தான் முடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாரு. ஏண்டா மீம்ல கூட கரெக்டா வச்சிருக்கீங்களாடா. இஸ்ரேல் எடுத்துன்னு வந்து எப்ப பார்த்தாலும் உலகத்துக்கு குத்தி விட்டுட்டு இருக்கிறது, கொம்பு சீவிடுறதெல்லாம் இந்த இஸ்ரேல் பண்ற வேலை தான். ஸோ முக்காவாசி வாரம் இல்ல மொத்த வாரம் இவன் பண்றதே இவனுங்க தான் கைஸ். ஆக்சுவலா உள்ள நிறைய ஏஜென்ட்ஸை வச்சுருப்பானுங்க. அவனுங்க பண்ற வேலைங்களால ஒரு பிரச்சனை வரும், அதை எடுத்துன்னு போய் இவங்க அமெரிக்கா மேல போட்டுருவானுங்க. ஸோ நிறைய கெட்ட விஷயங்களெல்லாம் இவனை தான் கைஸ் பண்றது. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஹிஸ்டரியில ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க மனுஷங்க அப்படின்னு சொன்னா இவனுங்கள பாலஸ்தீனுக்குள்ள விட்டது தான் கைஸ். அன்னைக்கே ஹிட்லர் வந்து இவனுங்க எல்லாரையும் போட்டு தள்ளியிருந்தா இன்னைக்கு உலகம் மொத்தம் பீஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அண்ணன் சும்மா மந்திரம் தந்திரம் எல்லாம் போக மாட்டாரு, குண்டு வெடிகுண்டு நியூக்ளியர் குண்டுன்னு தான் போவாரு. முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இந்த இப்போ வர மீமே இது கரெக்டா இருக்கு கைஸ். ப்ரோ இஸ் சஃபரிங் ஃப்ரம் பீஸ். ஆமா, எல்லாரும் ஃபீவரால, பயத்தால, ஜுரத்தால, சளியால, ஸோ தலைவலியால எல்லாத்துக்குமே இப்போ சஃபர் ஆயிட்டு இருந்தா அண்ணா மட்டும் பீஸா இருக்குன்னு சஃபர் ஆகுறாரு. ஸோ இங்க நார்த் கொரியாவை பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நிறைய இருக்கிற 90% மக்கள் எல்லாருமே ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா மிலிட்டன்ட் தான் கைஸ். அவங்களோட கண்ட்ரியே, அவங்க நாடு மொத்தமே மிலிட்டரி நாடுன்னு தான் சொல்லணும். இது நானும் வண்டியில பொருளை போட்டுட்டு ரொம்ப நேரமா வெயிட் பண்றேன், ஒருத்தனை வர மாட்டான். நான் எல்லாரோடையும் நல்ல விளையாட்டு ஜாமான் வச்சிருக்கேன், எவனும் என்னை விளையாட்டுக்கே கூப்பிட மாட்டாங்க. ஒருவேளை எவன்ட்டையும் என் நம்பர் இல்லையோ, ஜிமெயில் கூட இங்க கிடையாது, அப்புறம் எப்படி தானே கண்டக்ட் பண்ணுவாங்க? நம்ம வேணா புகை வந்ததுக்கு அப்புறம் பொருள் எடுத்துட்டு போயிருவோமா? என்ன ஏன்டா விளையாட்டுல சேர்த்துக்க மாட்டேறீங்கன்னு கேட்டா என்கிட்ட என்ன இல்லைன்றாங்க. அதான் என்ன ஒரு 10 லிட்டரை வாங்கி நிலத்துல ஊத்தி இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு விளையாட்டு சேர்த்துக்கலாம் நான் இருக்கேன். டேய் அமெரிக்கா, இஸ்ரேலு நல்லா கேட்டுக்கங்கடா. உங்களால முடிஞ்சா அதோ இவனை தொட்டு பாருங்கடா.
இவனை நீங்க தொடறதுக்கு மட்டும் இல்லடா, அவன் நாட்டு மேல ஒரே ஒரு மிசைலை அமிச்சிட்டு அந்த பக்கம் எத்தனை போய் விட்டுருங்க. அது எங்கன்னா போய் வெடிக்கட்டும் பரவாயில்ல. எங்க அண்ணன் வண்டி ஃபுல்லா பொருளை போட்டுக்கிட்டு உங்களுக்காக நின்றுட்டு இருக்காரு. ஸோ சும்மா அப்படி புகை வந்தாலே போட்டு தள்ளிடுவாரு, முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ தப்பி தவறி அந்த பக்கம் போயிடாதீங்க. அதுக்கப்புறம் உங்க நாடு இருந்ததுக்கான அடையாளமே இருக்காது. ஓல்டு மேப்ல இருந்து அண்ணன் மொத்தமா தூக்கி விட்டுருவாரு உங்களை. போக நீங்க சண்டைக்கு வாடா என் கூட. என்ன போக சண்டைக்கு வாடா. சண்டைக்கு வாடா. என்ன விளையாட்டு இது? டேய் யாராவது பொண்ணு வீட்டுக்காரங்க கூட சண்டைக்கு வாங்கடா. சண்டைக்கு வாங்கடா. டேய் அதான் செய்யறதா. அண்ணன் சண்டைக்கு வாடான்னு சும்மா டமாசா கூப்பிடுவாரு. தவிதவர் போயிடாதீங்க, சேர்த்து போயிடுவீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். பக்கத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம புட்டின் அண்ணா ஜிபிங், அதாவது சைனாவோட அதிபர், 2 பேரும் நின்றுட்டு இருக்காங்க. தப்பி தவறி மட்டும் போயிடாதடா சோடா புட்டி போட்ட லூசு பயிலே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இஸ்ரேல் மட்டும் எந்த நாடு தொட்டாலும் ஓகே கைஸ். ஒருவேளை இவங்களுக்கு இருக்கிற பவருக்கும் பணபலத்துக்கும் படைபலத்துக்கும் ஸோ அடிப்பணியெல்லாம் நம்ம அண்ணா அப்படி கிடையாது. என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம்டா அப்படின்னு தூக்கி விட்டுருவாரு மிசைல்ஸ் டகட கட 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 கடன்னு. அதை அடிக்கிற அடியில இவனுங்களே கதறவானுங்க. ஸோ ஈரான் அடிச்ச அடியிலேயே நம்ம பைத்தியக்காரன் நெத்தன்யாகு வந்து ஜெர்மனிக்கு ஓடி போயிட்டான். ஏன்டா ஆரம்பிச்சு வச்சது நீ, ஓடி போறதும் நீ, அப்புறம் ஏன்டா ஆரம்பிக்கிற, ஏன் அடிக்கிற? உலகம் அமைதியா தானே இருக்கு, ஏன் ஆரம்பிக்கிற இதெல்லாம்? ஒரு குண்டை போட்டு விடுங்களேன்டா, விளையாட்டுக்காச்சும் ஒரு குண்டை அட்லீஸ்ட் போட்டு விடுங்களேன்டா. அதை பாருங்க, we are ready to play that no one is ready to call him. கரெக்டு தான், என்ன பண்றது, விதி விளையாடிடுச்சு. ஈரான் வந்து ஒரே ஒரு கால் போட்டா போதுங்க, நம்ம தலைவன் வந்து இறங்கிடுவான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இவர் வந்து நானே சின்ன வயசுலேருந்து நிறைய தப்பா நினைச்சிட்டு இருந்தேன் கைஸ். இவர் வந்து ஹேர் கட் பண்ணா, தப்பா ஹேர் கட் பண்ணா கூட தலையை விட்டுருவாரு. அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் மீடியா பண்ண வேலைங்க தான் இதெல்லாம். ஸோ முஸ்லீம்ஸை எப்படி இவங்க மீடியா மூலமாக, அதாவது மூவிஸாக இருக்கட்டும் நியூஸாக இருக்கட்டும், எப்படி கெட்டவங்கள காமிக்கிறாங்களோ அதே மாதிரி தான் எங்கள் அண்ணனையும் காமிச்சிருக்காங்க. கிம் ஜாங் உன் ஆக்சுவலாக ரொம்பவே நல்லவர். இதை பற்றி ஸ்பெஷலாக ஒரு வீடியோவே நான் போடுறேன் கைஸ். ஸோ உண்மை எல்லாருக்கும் தெரியணும், அதுதான் என்னோட முக்கியமான நோக்கம் என்னன்னா. ஸோ ஆக்சுவலாக எல்லாரையும் தெளிவாக யோசிக்கணும் கைஸ், என்னதான் நடக்குது உலகத்தில். ஸோ உண்மை எல்லாருக்கும் தெரியப்படுத்த வேண்டியது தான் என்னோட கடமை. அப்படின்னு தான் நான் இந்த சேனலுக்கு காசுக்காகவோ இல்லை, இன்னும் இந்த மானிட்டைஸ் கூட ஆகலை, அது எனக்கு நல்லா தெரியும். ஜஸ்ட்டு நான் இது வந்து ஒரு ஃபன்னுக்காகவோ டைம் பாஸ்க்காகவோ பண்ணலை, உண்மையாக கொஞ்சம் வெளியே காட்டலாம் அப்படின்னு தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட் நிறைய நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நான் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஏதோ ஒரு 1-2 நாள் ஏதாவது கொஞ்சம் பிஸியாக இருந்தால் வீடியோ போட முடியாது, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அடுத்த மீமுக்கு போயிடலாம் கைஸ். அவ்வளோதான்டா. இதே தானே எங்களுக்கு தேவை. கிம் ஜாங் உன் when a missile finally land mistakenly now it's time to play. எங்கள் தலைவனை மிஸ்டேக்னா நீங்கள் ஒரே ஒரு குண்டு போட்டு அவ்வளோதான் கூப்பிட்டு விட்ட மாதிரி தான் இது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து கத்தாரில் வந்து இஸ்ரேல் அடிச்சிருக்காங்க. எப்போன்னா இவங்க ஹமாஸோட ஆளுங்க வந்து ஒரு மீட்டிங்காக அட்டன் பண்ணியிருக்காங்க. அவங்கள அடிக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸோட பேசஸ் இருந்தும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் இவங்க இஸ்ரேல் வந்து அடிச்சிருக்காங்க. அது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றி பெருசாக இப்போ ஒன்றும் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் மிஸ்டேக்னா இந்த மாதிரி போய் அடிச்சு விட்டுட்டு எங்கன்னா கிம் ஜாங் உன்னை உள்ள விட்டீங்கன்னா அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாரு ஜோலியை. கைஸ் இதை பாருங்களேன், இங்க பண்ண பாருங்க கைஸ். நெதன்யாஹு சீஸ் இரான் இஸ் 50 times more dangerous than நார்த் கொரியா. இங்க கிம் ஜாங் உன் பாருங்களேன், நம்ம தலைவன் மைக் டைசன் எப்படி பார்த்துருக்காங்க. ஆர் யூ டிஸ்ரெஸ்பெக்டிங் மீ? ஏன்னா அவங்க நான் குறைச்சி சொன்னா கூட தப்பு தான்டா, எங்க தலைவனை குறைச்சி சொன்னா கூட தப்பு தான்டா. ஏன்னா ஈரான் நீ பெரிய ஆளாக்கி விட்டுருவியாடா? நாங்க இருக்கும்போது ஈரான் வந்து பெரிய ஆளா? நான் ஒரு குண்டு போட்டா தாங்க மாட்டாடா அடியே அப்படின்ற மாதிரி தான் அங்க பாத்துட்டு இருக்காரு. ஸோ வேற லெவலியா இந்த மீம். இந்த மீம் பாருங்க கைஸ், ஆக்சுவலா என்ன மீம் செட் ஆகலான்னு இது கரெக்டா செட் ஆகும். அங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஹெர்குலிஸ் மூவின்னு நினைக்கிறேன். அங்க பக்கத்துல அம்பு வந்துட்டு இருக்குது. அதாவது இஸ்ரேலு யூஎஸ் வந்து குண்டு போட்டுட்டு இருக்காங்க, எங்க தலைவர் மேல மட்டும் படல. ஸோ ஆக்சிடென்ட்டா படணும்னு அவங்க வேண்டிக்கிட்டு இருக்காங்க, ஆனாலும் படல. கிம் ஜாங் உன் வெயிட்டிங் ஃபார் எ மிசைல் ஆக்சிடென்ட்லி.
டு ஆக்சிடென்ட்லி லேண்ட் இன் நார்த் கொரியா. நாங்களும் அதுக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், போட்டு விடுங்கடா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசி மீமு. இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் ஒரு ஜோக்கே போட்டு விட்டுருக்காரு. சே ஐ ஹாவ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் தி சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான். ஆமாடா டே, இப்போ வாங்கடா, நான் தாண்டா இன்னைக்கு இப்போ சுப்ரீம் லீடர், இப்போ வந்து என் மேலே கையை வைங்கடா அப்படின்னு அண்ணன் வந்து மீம் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஸோ இன்னொன்று கூட இருக்கு கைஸ். ஆக்சுவலாக நான் இதை ஆட் பண்ண மறந்துட்டேன். ஆக்சுவலாக நார்த் கொரியா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஈரானில் இருக்கிற மாதிரியும், ஸோ என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஈரானில் இருக்காங்க, அவங்க மேலே ஏதாச்சும் ஒரு சின்ன துரும்பு பட்டாலும் நான் வாரில் உருவண்டா அப்படின்னு ஒரு மீம் போயிட்டு இருந்தது. ஸோ சாரி, அதை நான் ஆட் பண்ண மறந்துட்டேன். அதுவும் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மீம்ஸு, அதாவது நம்மளோட சேனல், நம்மளோட டாக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கைஸ், ஏன்னா அவங்களும் பார்த்து சிரிக்கட்டும். அண்டு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா டெய்லி நம்மளோட வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றியும் நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் போய் பாருங்கள், ஒரு 2-3 வீடியோ இருக்குது இந்த வீடியோக்கு முன்னாடி. ஸோ அதுவும் பார்த்துட்டு வாங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக சந்திக்கலாம் மக்களே. அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் கைஸ்.